ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்து நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் மட்டுமா பண்ணுறாங்க, குத்தி வேற காமிக்கிறாங்க. நீ பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவார் யோசிச்சுப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாவங்க அந்த பொண்ணு ஒரு தடவையே லைஃப்பில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அதனால தான் இந்த ஒரு சின்ன ஏமாற்றம் கூட அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணு காஃபி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே காணா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ரோகிணியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்க ரோகிணி காணா போயிட்டான்னு சொல்லிட்டு மனோஜிட்ட சொல்ல, மனோஜ் வீட்டில் ஒரு பெரிய சண்டையே உண்டாக்கிட்டார். ஏன்னா முத்துவாலையாம். இது என்ன கதையாக இருக்குது, முத்துக்கு ஒன்றுனா யாரும் கேட்க வர மாட்டீங்க, ரோகிணிக்குனா கேட்க வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா முத்து அன்னைக்கு அவ்வளோ பேசினாங்களே, அன்னைக்கெல்லாம் எங்கே போச்சு, நீங்களாம் பேசவே இல்லையே. கரெக்டாக மீன் அந்த பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னு முத்துக்கு வேறு அட்வைஸ் பண்ணுறாங்க. முத்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கேட்டவன், அந்த கதை தான். இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் ரவி வேற பேசுகிறாங்க உங்களால் தான் சொல்லிட்டு. அது ஸ்ருதி பேசுது பார்த்தீங்களா, அந்த அம்மாவும் தான் சொன்னாங்க உங்களால் நாங்கள் இன்சல்ட் ஆகிட்டோம். அதெல்லாம் இன்சல்ட்டாக தெரியலையா, இது என்ன கொடுமையாக இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம், போங்கடா 2 பேரும் போய் அந்த ரோகிணியை தேடுங்கடான்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே முத்து, நான் இதுக்குப்பா போகணும், என் முன்னாடியா காணா போச்சு, அவன் முன்னாடி தானே போச்சு, அவனை போய் தேட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. டே கூட போடான்னு சொல்லி சமாதானம் பண்ணி நம்ம அண்ணாமலை அனுப்பி வச்சாரு. அனுப்பி வச்ச உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. காரில் வரும்போது எங்கேயாவது தெரிஞ்ச இடம் இருக்காடா, சொந்தக்காரங்க வீடு இருக்காடான்னு சொல்லி கேட்டே வராரு. எதுவுமே தெரியாதுங்கிறாரு நம்ம மனோஜ். என்னடா நீலாம் ஒரு புருஷன்னு பயங்கரமாக காரி துப்பாத குறையாக கலாய்க்கிறாரு. டே படித்த அறிவாளி, பார்லருக்கு கால் பண்ணி கேளுடான்னு முத்து கலாய்க்க. அதுக்கப்புறம் பார்லருக்கு கால் பண்ண அவங்க குமரிப்பாளையம் போனது தெரிஞ்சு மீனாவையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் சேர்ந்து இப்போ குமரிப்பாளையம் போகிறாங்க. இப்போ மனோஜ் மாட்டினாங்க, இதுக்கப்புறம் ரோகிணி மாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழுதுட்டு அம்மா வீட்டுக்கு தானே போகணும், இவங்க எதுக்கு குமரிப்பாளையம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு கொஷின் வருது. போனதுக்கப்புறமா தான் தெரிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.